Hey guys, welcome to Suga Gallery YouTube channel. இன்னைக்கு நாம எக்ஸல் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான கிராஃப்ட் ட்ரை பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி Suga Gallery சேனலை மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ எக்ஸல்ல பெயிண்டிங் பண்றதுக்காக பெயிண்டும் தேவையான பிரஷும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் எடுத்துட்டு இந்த எக்ல வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ரெட் கலர்ல நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக அக்ரிலிக் பெயிண்ட் ஆர் ஃபேப்ரிக் பெயிண்ட் எது வேணாலுமே யூஸ் பண்ணலாம். அது இதை விட அழகாக இருக்கும். இப்போது ரெட் கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பிளாக் கலரில் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுலேயே சின்ன ஒரு கர்வ் மாதிரி 2 சைட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரம் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை வரைஞ்சதுக்கப்புறமா இதோட பேக் சைடில் எல்லாமே நம்ம பிளாக் கலரில் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு 2 ஐஸ் ட்ரா பண்ண போகிறோம். நான் வரைஞ்சிட்ருக்கிறது ஒரு பேர்டு தான். என்ன பேர்டுன்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதோட மவுத் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பேர்டு வந்து லிப்ஸ்டிக்கெல்லாம் போடுமாமே, எனக்கு லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால ரெட் கலர் எடுத்து அதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி ட்ரா பண்ணிடலாம். இதை கலர் பண்ணி முடித்ததும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து காய வச்சிடலாம். நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இவ்வளோ நேரம் டைம் ஆச்சு. இதே அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணால் அவ்வளோ நேரம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெட் கலர் ட்ரை ஆனதும் இதுலேயும் ஒரு பேர்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட ஹெட் பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு வி மாதிரி வரைஞ்சிட்டு அது ஃபுல்லாகவே கலர் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஒரு ஷோ பீஸாவோ இல்லைன்னா நம்ம விளையாடுற டாய்ஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டாய்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எக்ஸெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமே உடஞ்சி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் பேர்டு வரைஞ்சிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ என்ன பேர்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது ரொம்ப கோவக்கார ஆங்க்ரி பேர்டு தான். இப்போது அது வரைஞ்சதுக்கப்புறம் இதோட சென்டரில் ஐபால்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட மவுத் பார்ட்டும் கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரா பண்ணி முடிச்சதும் அந்த ஐபால்ஸில் ஒயிட் கலரில் கலர் பண்ணிவிட்டு அதோட மவுத்லேயும் நம்ம எல்லோ கலர் பண்ணிக்கலாம். இது கோபக்கார பேர்டாக இருக்குதே, அதனால இதுக்கு ஒரு கொம்பு மாதிரி ட்ரா பண்ணலாம். அதுக்காக ஒரு 3 மாதிரி போட்டேன், ஒரு சின்ன டிசைன் தான். இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கிராஃப்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கிராஃப்டை நம்ம சேனலில் போடுவோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெயிலுக்கு அனுப்புங்க. இப்போது இந்த பேர்டோட வாய் பக்கத்தில் இருக்க அந்த ரெட் கலர் பார்ட்லேயும் எல்லோ கலர் பண்ணிடலாம். இப்போது இதையும் காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எக்ஸலில் ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே ரெட் கலரில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிங்க் கலர் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பக்கத்தில் எல்லாமே பிங்க் கலரில் ஃபுல்லாகவே கலர் பண்ணி எடுத்துடலாம். அந்த சின்னதாக ஒயிட் பார்ட் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த எக்கில் ஃபுல்லாகவே எல்லோ கலர் பண்ணிடலாம். இதை கலர் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் எக்ஸல் எடுத்துகிட்டு அதோட சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஹெட் பார்ட்காக செமி சர்க்கிளில் ட்ரா பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே பிளாக் கலர் பண்ணிடலாம். அப்புறம் அதோட பாடி பார்ட்டில் சின்னதாக டாட்டாக டிசைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பேர்டா, அனிமலா, இல்லை ஒரு இன்செக்டா அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
இனி எக்ஸல் கிடச்சிச்சின்னா இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது ஐஸும் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இதை 15 மினிட்ஸ் காய வச்சிடலாம். இப்போது பிங்க் கலர் எக் எடுத்துகிட்டு அதில் ஒரு டிசைன் பண்ணுறேன். ஆல்ரெடி எக்ஸலில் ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதோட ஐஸ் பார்ட் ட்ரா பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போது எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஒரு பேர்டு வரைய போகிறோம். அந்த பேர்டோட ஐஸும் மவுத்தும் மட்டும் வரைய போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு வேறு ஒரு டிசைன் பண்ணலாம். பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணி ஒரு டிசைன் பண்ணலாம். இப்போது ஐஸும் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு மவுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதோட கார்னரை இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருக்கேன். அதில் ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரியான டிசைன் நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்ததும் ஒரு 2 பீஸ் கிடைக்கும். இதே டிசைனில் 2 பீஸ் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு பேப்பரில் அதோட ஹெட் பார்ட்டுக்காக நம்ம இந்த டிசைன் வரைகிறோம். அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக அதோட கார்னர் மட்டும் மடித்து விட்டுக்கலாம். ஏன்னா இதை நம்ம அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் சின்னதாக மடிச்சிட்டா அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த 3 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை 4ஆக மடிச்சிருக்கேன். இந்த ஒயிட் பேப்பர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதை நம்ம 4ஆக மடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு லீஃப் டிசைன் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். 2 பீஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த பீஸ் எடுத்துகிட்டு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸலோட ஹெட்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது இது 2மே அட்டாச் பண்ணதும் இது என்ன அனிமல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லோ கலர் எக்ஸல் எடுத்து அதோட மவுத் பார்ட் வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட 2 சைட்லேயும் ஒட்டிடலாம். ஹாட் க்ளூ அப்ளை பண்ணால் சீக்கிரம் ஒட்டிக்கும், அதனால நான் அது யூஸ் பண்ணேன். இதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபெவிக்விக் இருந்தால் அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஆனாலும் அதுவுமே ஒட்டும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ஹெட்டும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இது என்ன பேர்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவ்வளோதான், நம்மளோட எல்லா டிசைனுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த 5 டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரேபிட் டிசைனோட இயர் பார்ட்டில் சின்னதாக பிங்க் கலரில் மட்டும் சென்டரில் வரைஞ்சிக்கலாம். இது வரைஞ்சால் இன்னும் அழகாக தெரியும், அதனால வரைஞ்சேன். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் செய்யணும் இல்லையா, அதுக்காக நான் ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்ட்ராவில் 4 பார்ட்டாக மடிக்க போகிறோம். 3 பார்ட்டு பெருசாகவும் அந்த லாஸ்ட்டாக அதோட கார்னர் மட்டும் சின்னதாகவும் மடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சின்ன கார்னர் எடுத்து இன்னொரு கார்னரில் வழியாக அதை அட்டாச் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இதை அட்டாச் பண்ணிட்டா அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதே மாதிரி நான் 5 பீஸும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது அந்த ஸ்டாண்டில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸெல்லாம் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். அந்த மாதிரியே 5 டிசைன்லேயுமே ஸ்டாண்டை வந்து அட்டாச் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி பண்ண இந்த கிராஃப்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. எக்ஸலும் பெயிண்ட்டும் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான், நம்மளோட 5 டிசைனுமே ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் சுகாஸ் கேலரி சேனலை விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோமே. நான் சப்ஸ்கிரைபே பண்ணிட்டேன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.